ரெட்டை தலை. அப்பா, வீட்டில் இருக்கிற மொத்த தலையுமே அம்மா ரெண்டுமே தேவைதான். லவ்வும் முக்கியம், பணமும் முக்கியம். பணம் இல்லாமல் லவ் வராது, லவ் இல்லாமல் பணம் வராது. அந்த பாப்பா செம்ம. பணம் இல்லைன்னா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் புருஷன் கூட வாழ முடியுமா அப்படின்னு கேட்குது. அது கேட்குற கேள்வி. ஹீரோயின் வந்து அவங்களோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க இதில் வந்து மணி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் ஹீரோ வந்து லவ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. விஜயகுமார் அப்பா அத்தனை படம் நடித்தாலும் மொத்த படத்தையும் அவர் சன்னு அருண் விஜய் சார் வந்து சூப்பராக பண்ணிட்டார். டபுள் ஆக்ஷன், அதான் 2 தான் ரெட்டை தலைன்னு வச்சிருக்காங்க. டபுள் ஆக்ஷன் தான். ஃபைட்டுக்கு வந்து நம்ம தம்பி வந்து சிறந்த அவார்டு கொடுத்தே ஆகணும்டா, வேற வழியே இல்லடா. எனக்கு தெரிஞ்சு காளி தான். ஏன்னா அது அவர் ரொம்ப லவபிளா இருந்தாங்க. உருப்படி இல்லாதவன் அவங்கிட்ட இருக்கிற காசுக்காக காலி போய் காலி ஆயிடுறாரு. அதான் கதை. ஓகேவா? அவரு 2 தலையை போட்டுட்டு தான் மொத்த தலையில இருந்து தப்பிக்கிறாரு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்கு, ஃபைட் சீன்ஸ் நல்லா இருக்கு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப எப்படி சொல்றது, அவர் ஸ்டார்டிங்கில் பண்ணதை விட இப்போ பண்ணுற மூவிஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ பண்ணியிருக்க இந்த ரெட்டை தலையில் வந்து அவரோட கெட்டப் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவரோட ஃபைட் சீன்ஸ் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துட்டு ஒரு கேரக்டர் முடிஞ்சிடும். ஆக்சுவலி நான் சொல்லலாமான்னு கூட தெரியல. நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆக்ஷன் ஃபிலிம் தான். ஸோ நல்லா ஃபைட் சீன்ஸ் ஃபுல்லாகவே வந்து இருக்குது. ஆனால் போர்லாம் அடிக்கல. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து என்ன சீன்ஸ் வரும் அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலும் வந்தாங்க இல்லைங்களா, அவங்களோட கேரக்டர் தான் பிடிச்சிருந்தது. ஆனால் அவங்க ஓப்பனிங் வந்து 2 பேரும் ஒன்றா காட்டும் போது வந்து அது வேறு லெவலில் மியூசிக், அந்த பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் வந்து அவங்களோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க இதில் வந்து மணி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் ஹீரோ வந்து லவ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அதை சொல்கிறேன் இல்லைங்களா, அடுத்து என்ன வரும் அப்படின்ற மாதிரி அவளோட எதிர்பார்த்துட்டு அப்படியே வச்சுக்கண்டு வாங்காமல் பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தார் அருண் விஜய் சார். அவரோட ஹேர் ஸ்டைலு, அவரோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்களேன், எல்லாமே சொல்ல முடியாது இல்லை, சஸ்பென்ஸ்லாம் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் டபுள் ஆக்டிங் தான். பட் ஆனால் மியூசிக் அதுங்க குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஃபுல்லாகவே நல்லா போயிட்டுருக்கு. போர்லாம் அடிக்கல. நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். அது எப்படி சொல்கிறது, நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் தேட்டரில். மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து மணி மைண்டடாக இருப்பாங்க. ஹீரோ வந்து பணம் முக்கியமா நான் முக்கியமா, உனக்கு 2ல் எது வேணும், ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். ஆமாம், என்ன பண்ணுறது, ரெண்டுமே தேவைதான். லவ்வும் முக்கியம், பணமும் முக்கியம். பணம் இல்லாமல் லவ் வராது, லவ் இல்லாமல் பணம் வராது. அந்த மாதிரி தான். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நானே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். டேரக்டர் என்ன திட்டுவார், அது நீங்கள் சொன்னால் புரியாது. நீங்கள் பார்த்தா தான் புரியும். இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஆமாம், டைமிங் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஆமாம், தேங்க்யூ. எப்பா இன்னைக்கு அனைவருக்கும், உலக வாழ் மக்கள் அனைவருக்கும், தமிழக மக்களுக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நம்ம ஏசப்பாவோட அருளும், சிவனப்பாவோட அருளும், அல்லாப்பாவோட அருளும். ஏன்னா ஜாதி மதம் மொழி எல்லாத்தையும் கடந்து வாழ்வது இந்த சினிமாக்காரவங்களுக்கு அத்தனை பேருக்குமே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை கூறி புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து ரெட்டை தலை. அப்பா, வீட்டில் இருக்கிற மொத்த தலையுமே அம்மா, அக்காங்க, மச்சான், அதாவது அக்கா பையனுங்க, குடும்பத்தில் எல்லாருமே வந்து ஒன்றா உக்காந்து ரெட்டை தலையை படத்தை பார்த்தாங்க. படம் சூப்பரு. 6-7 ஃபைட்டு. எப்பா அந்த ஃபைட்டு பேர் தெரில எனக்கு. ஸ்டண்ட் ஃபைட்டு செம்மையாக போட்டிருக்கா. அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஃபைட்டு போடுறப்ப அந்த அளவுக்கு தெறிக்க விட்டுருக்காரு திரையை. கண்டிப்பாக ஃபைட்டுக்கு வந்து நம்ம தம்பி வந்து சிறந்த அவார்டு கொடுத்தே ஆகணும்டா, வேற வழியே இல்லைடா. அப்படி ஒரு ஃபைட்டு. நடிப்பு பார்த்தீங்கன்னா ஐயா, எங்கள் விஜயகுமார் அப்பா அத்தனை படம் நடித்தாலும் மொத்த படத்தையும் அவர் சன்னு அருண் விஜய் சார் வந்து சூப்பராக பண்ணிட்டாரு. ஆமாம், ஆசையே துன்பத்திற்கு
துன்பத்திற்கு காரணம் ஒரே ஒரு வரி தான், ரெட்டத்தலை. அந்த கதையை சொல்லிட்டா இம்ப்ரெஸ் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் படத்தை பார்க்கலாம். அந்த படத்தில் ஒரு எந்த கிப்பு மூவ்மெண்ட்டு, எந்த கெட்ட பாட்டு கூட கிடையாது. ஒரே ஒரு லவ் பாட்டு, ஒரே ஒரு ஆக்ஷன் பாட்டு, அதாவது ஃபைட்டுக்கு வர ஒரு தத்துவ பாட்டு. அதுலேயும் பாரு, கதை இலாக்கா வந்து சுப்பிரமணிய சிவா அண்ணன் வந்து கதை இயக்கி, அவங்க தம்பி கிறிஸ் திருக்குமரன் அதாவது எதிர்நீச்சல் எடுத்து கெத்து காட்டி மொத்த சொத்தா இந்த ரெட்டை தலையை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவரும் ஃபேமிலியோடு வந்திருந்தாரு. எல்லாம் அவங்க கூட தான் உட்காந்து படம் பார்த்தேன். நல்லா இருக்குது படம். படம் வந்து லேட் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்பா லேட்டு ரிலீஸ்னா கொஞ்சம் ப்ரொடியூஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஓகேவா? அதையும் ப்ராப்ளத்தெல்லாம் ஒழிச்சு இன்னைக்கு பாரு ஏசப்பா பிறந்த நாளில் இந்த படத்தை பிறக்க வச்சுட்டாங்க, ஓகேவா? நம்ம என்றைக்குமே நெகட்டிவ் பேசணும்னா நாளைக்கு சோத்துக்கு கூட நமக்கு வழி இல்லாமல் போயிடும். அதனால என்றைக்குமே இனிமையாக பேசி இருக்கிற சோத்தை சாப்பிட்டுட்டு ஆசைப்படாமல் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு அதை ஒதுக்கி வச்சுட்டு ரெட்டத்தலை மாதிரி படத்தை பாருங்க. வா, காலியாக வரவேன் நான்டா, ஓகேவா? இன்னைக்கு காலி ஆகி போய் தான் நிற்கிறேன், ஓகேவா? உபேந்திராவா வரவன் உருப்படி இல்லாதவன், அவங்கிட்ட இருக்கிற காசுக்காக காலி போய் காலி ஆயிடுறாரு. அதான் கதை, ஓகேவா? ஹீரோயின் அந்த பாப்பா என்ன சிபியா, அந்த பாப்பா செம்ம. பணம் இல்லைன்னா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் புருஷன் கூட வாழ முடியுமா அப்படின்னு கேட்குது. அது கேட்குற கேள்வி கரெக்டு தான். அது கேட்ட கேள்விக்கு தான் இந்த ஒத்த தலை ரெட்டை தலையாக மாற்றிக்கிட்டு படம் ஃபுல்லாக அவஸ்தைப்படுது. கடைசியாக அவர் 2 தலையை போட்டுட்டு தான் ஒத்த தலையில இருந்து தப்பிக்கிறாரு. கதையை எப்படியோ கேட்டுட்டியாடா டேய்? நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் வந்தேன். நல்லா இருந்துச்சு மூவி, கம்மியாக இருந்துச்சு. டபுள் ஆக்ஷன் அதான் 2 தான், ரெட்டத்தலைன்னு வச்சுருக்காங்க. டபுள் ஆக்ஷன் தான். 2 பேருக்குள்ளேயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, நார்மலாக நமக்குள்ளேயும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் காட்டியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. 2 கேரக்டரில் எனக்கு தெரிஞ்ச காளி தான். ஏன்னா அது அவர் ரொம்ப லவபிளாக இருந்தாங்க. லாஸ்ட்டில் எப்படி ஆயிடுச்சு அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஹீரோயினி நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் அவர் வந்து எல்லாரையுமே இது பண்ணது தான் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் அவரோட கேரக்டர் காட்டல, லாஸ்ட்டாக தான் அவரோட கேரக்டரே காட்டினாங்க. நல்லா இருந்துச்சு. ஆமாம் சொல்லிட்டாங்க லாஸ்ட்டில் நமக்கு போட்டாங்க. கிளைமேக்ஸ் முடிஞ்சதுமே போட்டாங்க என்ன சொல்ல வராங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நீங்கள் பார்த்தாவே தெரியும், நல்ல பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. நல்லா நல்லா இருக்கு. நான் என்ன சொல்ல, அவரே நல்லா ஆக்ட் பண்ணுவார். காமெடி கிடையாது, இது ஆக்ஷன் த்ரில்லர் தான். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்ல பிஜிஎம்லாம் இருக்குது. இங்கே தேட்டரில் வந்து பார்த்தா தான் அந்த இது இருக்கும், வைப் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அருண் விஜய் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இதில் போலீஸ் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார். அவர் பேர் தெரியலையே, அவரது எனக்கு தெரியாது. அதை விட இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அந்த மூவி நான் பார்க்குறேன். பிஜிஎம்லாம் செம்ம எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தான் வைப் இருக்கும், அங்கெல்லாம் நார்மலாக டிவியில் பார்த்தா அது இருக்காது. சின்ன படமா இருக்கு, டக்குனு முடிஞ்ச மாதிரி இருக்கா? இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஐயோ எப்படா என்ன இதுன்னே தெரியல. லாஸ்ட்டில் வந்து ட்விஸ்ட் கொடுத்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி ஸ்டோரினாவே ரெட்டத்தலைனா 2 டபுள். நம்ம எல்லாருக்குள்ளேயும் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க நல்லவங்க ஒருத்தவங்க கெட்டவங்க. அதை தான் 2 பேரை டபுள் ஆக்ஷன் கொடுத்து அவங்க 2 பேரையும் நடிக்க விட்டுருக்காங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்லதும் இருக்கும் கெட்டவங்க. 2 பேருமே அப்படிதான், 2 பேருமே இல்லை தான். லாஸ்ட்டில் தான் ட்விஸ்ட், அதுதான் மூவி பார்க்கணும். அதுதான் மூவி பார்க்கணும், லாஸ்ட்டில் தான் ட்விஸ்ட். அதுதான் ஃபேமிலி பார்க்கணும்.